திருச்செந்தூர் முருகன் கோயில் சங்கம் லிட்டரேச்சர் படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான இந்த கோயில்ல முருகனோட 6 படை வீடுகள்ல முக்கியமான ஒரு கோயில் தான் இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில். இந்த கோயில்ல 350 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரங்க வந்து மூலவர் சிலையை கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. வெள்ளக்காரங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் கிடையாது. பிரிட்டிஷர்ஸ்க்கும் 100 வருஷத்துக்கு முன்னாடி டச் பீப்புள் வந்து மூலவர் சிலையை கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த சிலை எப்படி திரும்பி இங்க வந்துச்சு, அவங்க ஏன் இதை வந்து கொள்ளடிச்சிட்டு போனாங்க, இது எல்லாத்தையும் வாங்க பார்க்கலாம். 350 வருஷத்துக்கு முன்னாடி போர்ச்சுகீஸ் இங்க பிசினஸ் பண்ண வந்திருக்காங்க. அப்ப இங்க நாயக்கர் மன்னர்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்க பிசினஸ் அதிகமா சவுத் இந்தியால பண்ணிருக்காங்க. முக்கியமா தமிழ்நாட்டுல அவங்களோட பிசினஸ் அதிகமாவே இருந்துச்சு. அப்படி இந்த டைம்ல டச் பீப்புள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர நினைச்சாங்க. ஆனா நாயக்கர் மன்னர்களுக்கும் போர்ச்சுகீஸ்குள்ளயும் என்ன டீல் இருக்குன்னா, டச் பீப்புளை உள்ள விடக்கூடாதுன்றதுதான் அவங்களோட டீல். ஆனா டச் வந்து போர்ச்சுகீஸையும் நாயக்கர்களையும் தாண்டி அவங்க தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண நினைக்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, திருச்செந்தூர் முருகன் கோயிலை டார்கெட் வைக்கிறாங்க. ஏன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து கடற்கரை ஓரமா இருக்கும். அந்த கோயில கண்ட்ரோல் எடுத்துட்டா அங்க இருந்து சி சைட் ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர் கோயிலை நோக்கி படையெடுத்து வராங்க. 1649ல திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வராங்க. வந்து 616 சோல்ஜர்ஸோட அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க அந்த கோயில. அவங்க கண்ட்ரோல் பண்ணோடனே அங்க இருக்க மக்கள் போய் நாயக்கர் மன்னர்கள்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி திருச்செந்தூர் கோயில டச் பீப்புள் வந்து கண்ட்ரோல் எடுத்துறதா சொல்றாங்க. உடனே நாயக்கர் மன்னர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்கள்ட்ட போய் இருந்து போயிருங்கன்னு சொல்றாங்க. பட் அவங்க வந்து போக மறுத்துறாங்க. உடனே நாயக்கர் மன்னர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, போர் பண்றதா முடிவு எடுக்கிறாங்க. இருக்க மக்களும் போர் வீரர்களா மாறுறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷமா அதை அவங்க வழிபட்டு இருக்காங்க. அந்த கோயில வந்து இவங்க கைப்பற்றும் அவங்க மக்களுக்குள்ளே பயங்கரமா கோவம் வர ஆரம்பிச்சிச்சு. அவங்களும் நாயக்கர் படைகள் கூட சேர்ந்து அந்த போர்ல அவங்களும் கலந்துக்கிறாங்க. 2 பேருக்கு நடுவுல மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல வந்து டச் பீப்புளுக்கு அதிகமா காயம் ஏற்படுது. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி நாங்க இங்க இருந்து போயிடுறோம், பட் ஆனா நாங்க இங்க இருந்து போனோம்னா எங்களுக்கு நீங்க கொஞ்சம் காசு தரணும், காசு தந்தீங்கன்னா நாங்க இங்க இருந்து போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே நாயக்கர் மன்னர்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்க கேட்ட காசை இவங்களுக்கு கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறப்ப மூலவர் சிலையை கொள்ளடிச்சிட்டு போயிடறாங்க. மூலவர் சிலையை மட்டும் இல்ல, அங்க இருக்க தங்கம், வைரம், பொன் பொருள் எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்படி டச் வந்து அந்த சிலையை தூக்கிட்டு போயிட்டு இருக்க என்ன ஆகும்னா, அவங்க அந்த கப்பல்ல போயிட்டு இருக்கும் போதே மழை, சுனாமி மாதிரியான அலைகள்லாம் அவங்க கப்பல்ல மோத ஆரம்பிக்குது. உடனே அங்க இருக்க ஸ்ரீலங்கா சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, முருகன் சிலையை தூக்கிட்டு வந்தனாலதான் இப்படி ஆகுது, அந்த சிலையை கடல்ல தூக்கி போட்டுருங்க அப்படின்னோடனே அந்த சிலையை அவங்க கடல்ல தூக்கி போட்டுறாங்க. உடனே மலை அலைகள்லாம் நின்று அவங்க ஸ்ரீலங்கா போய் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, வடமலை பிள்ளை அவரோட கனவுல வந்து முருகன் என்ன சொல்லுவாருன்னா, என் சிலை வந்து கடலுக்கு நடுவுல தான் இருக்கு, என் சிலை இருக்க இடத்துக்கு மேல கருடன் சுத்திட்டு இருப்பாரு, அந்த இடத்துக்கு நீ போனேன்னா என் சிலை இருக்கும், நீ அங்க போய் என் சிலையை எடுத்துட்டு வா அப்படிம்பாரு. உடனே வடமலை பிள்ளை என்ன பண்றாருன்னா, அந்த சிலையை மீட்க தன்னோட நண்பர்களை கூட்டிட்டு கிளம்புறாரு. கிளம்பி கடலுக்கு நடுவுல போறப்ப கடலுக்கு நடுவுல கருடன் வட்டமிட்டு இருக்கிறத பாக்குறாரு. உடனே அந்த இடத்துல தேடி பாக்குறாரு, முருகன் சிலை இருக்கிறத பாக்குறாரு. உடனே அந்த முருகன் சிலையை மீட்டு திரும்பி திருச்செந்தூர் கோயிலுக்கே அவர் வந்து அதை வச்சிடறாரு. இப்படிதான் சிலை வந்து மீட்டிங்க வந்துச்சுன்னு சொல்றாங்க. அந்த சிலை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கடல்ல போட்டனால ரொம்ப வருஷமா கடல்ல இருந்தனால சிலை வந்து கடல் தண்ணினால அரிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கும் நீங்க வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் போய் பாத்தீங்கன்னா சிலை வந்து அரிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கும். என்னதான் பிரிட்டிஷர்ஸ், டச், போர்ச்சுகீஸ் மற்ற நாட்டு மன்னர்களா நம்ம நாட்டை கைப்பற்றி இங்க இருக்க பொன் பொருள் எல்லாத்தையும் கொள்ளடிக்கிறது மட்டும் இல்லாம கோயில்களை காலகாலமா வழிபடுற அந்த கோயில்களை வந்து இடிச்சு எல்லாத்தையும் அவங்க கொள்ளடிச்சுட்டு தான் போனாங்க. ஆனா இங்க தமிழ் மன்னர்கள்னு சொல்லப்படுற மிகப்பெரிய ராஜ்யமான சோழ, சேர, பாண்டியர்கள் இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டை ஆட்சி புரியும் போது அவங்களுக்குள்ள என்னதான் போர் நடந்தாலும் போர்ல மட்டும்தான் சண்டை போடுவாங்களே தவிர அங்க இருக்க மக்களையோ கோயில்களையோ அவங்க ஒன்று சேதாரமும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பண்பாடு அந்த மாதிரி, போர்ல மட்டும்தான் அவங்க வீரத்தை காட்டுவாங்க தவிர அவங்க வீரத்தை போய் கோயில்களையோ இல்ல கொள்ளடிக்கிறதுலயோ அவங்க காட்ட மாட்டாங்க. ஆனா பிரிட்டிஷர்ஸோ மற்ற நாட்டு மன்னர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம நாட்டுல இருக்க எல்லாத்தையும் கொள்ளடிச்சுட்டு தான் போனாங்க. அதுலயும் முக்கியமா தஞ்சாவூர் இருக்க பெருவுடையார் கோயிலே இடிக்க திட்டமிட்டாங்க. ஆனா அவங்க என்னதான் இடிக்க நினைச்சாலும் அதை இடிக்க முடியாது. ஏன்னா அது ராஜராஜ சோழன் கட்டின கோயில், அதை இடிக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. அதை இடிக்கிற முயற்சி செஞ்சுட்டு இருக்கப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சின்ன சிலை மட்டும் அதுல இடிஞ்சு விழுந்துரும். அந்த சிலைக்கு பதிலா அவங்க சிலையை அங்க செதுக்கி வைப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ராஜராஜ சோழன் கட்டின பெருவுடையார் கோயில்ல அவர் ஒவ்வொரு சிலையிலையும் அவர் அவ்வளவு அர்த்தத்தை செதுக்கி வச்சிருப்பாரு. அவர் நினைச்சிருந்தா அந்த கோயில் அளவு கூட அவர் சிலையை அவர் செதுக்கி வச்சிருக்கலாம். ஆனா இவனுங்க என்னன்னா, அவர் கட்டி வச்ச கோயில்ல சிலையை இடிச்சுட்டு இவனுங்க சிலையை செஞ்சு அங்க வச்சிருக்கானுங்க. இவனுங்க அதை மட்டும் பண்ணல, கங்கை கொண்ட சோழபுரம்ன்ற அந்த கோயில்ல ராஜேந்திர சோழன் கட்டின கோயில் 50 நாடுக்கு மேல அவர் கைப்பற்றிருக்காரு. இவனுங்கெல்லாம் அவர் கால் தூசி கூட சமம் கிடையாது. கிட்டத்தட்ட 900 வருஷமான பழமையான கோயில். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மண்டபத்தையும் இடிச்சிருக்காங்க. மண்டபத்தை இடிச்சது மட்டும் இல்லாம அங்க இருக்க கற்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு டேம் கட்டணும்னு சொல்லிட்டு அந்த கற்களை எடுத்துட்டு போயிருக்காங்க. இது மாதிரி ஏகப்பட்ட கோயில்கள் அவங்க இடிச்சு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல. இது வந்து ராஜராஜ சோழன் காலத்திலயோ ராஜேந்திர சோழன் காலத்திலயோ அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தலையை வெட்டி அவனுக்கு கையில கொடுத்து அமைச்சிருப்பாரு. ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல, அவங்களால தமிழ்நாட்டு கடற்கரைக்குள்ளேயே வந்திருக்க முடியாது.
கடல் கரையிலேயே விரட்டி வெட்டி அமைச்சிருப்பாரு. இப்படிப்பட்ட மாவீரர்களுக்கு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி அவங்க நுழைஞ்சாங்க அப்படின்னா, சோழ சேர பாண்டியர் இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு அழிஞ்சனால மட்டும்தான் அவங்களால வர முடிச்சு. எனவே திருச்செந்தூர் முருகன் கோயில்ல இப்படிதான் அந்த சிலை அவங்க கொள்ளையடிக்கப்பட்டு திரும்பி அந்த சிலை அங்கேயே மீட்கப்பட்டுச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது கோயில்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம், நம்ம சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது ஹிந்து கோயில் மட்டும் இல்ல, சர்ச்சு மசூதி எந்த கோயிலா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை போஸ்ட் பண்றேன். திருச்செந்தூர் முருகன் கோயில்ல இப்படி ஒரு விஷயம் நடந்தது நிறைய பேர் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ருத்துன் ஸ்டார்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.